இலை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு மொபைல் டேட்டா செலவு பண்ணி வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷனுக்கு ரீசார்ஜ் பண்ணி என் நேரத்தை செலவு பண்ணி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏம்ல லைக் போட மாட்டேங்கியா? இலை லைக் ஏம்ல போட மாட்டேங்கியா? கமாண்ட்ல போய் ஏசுவியலா? கமாண்ட்ல போய் திட்டுவியலா? என்ன கொன்னு விட்டு இந்த வீடியோவுக்கு லைக் போடாம பாக்குற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவேன், கொன்னுட்டு சார்லஸ் ஐயா ஜெயிலுக்கு போவோம்ல. யாருக்கிட்ட பயந்துடாதீங்க, உங்க லைக் எனக்கு எதுக்கு, நீங்களே வச்சுக்கீங்க, சரியா? அதாவதுங்க, இந்த வார்த்தையை பார்த்தோம்னா பொதுவா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா உன்னை கொன்னு விட்டு சொல்லி வை உன் அண்ணங்கிட்ட. தம்பிக்காரனா இலக்காரமா? ஏய், நான் வயசுல தாண்டி சின்ன பையன், உன் மச்சான் உன் அண்ணங்கிட்ட சொல்லு, கொன்னு விட்டு அவனை என்ன பண்ணுவேன், செயலுக்கு போவோம். பார்த்துக்கா, இம்பிட்டுக்கான இடம் தரமாட்டானா? என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா, நான் ஏன் தரணும் இடம்? ஏய், நான் எங்க அம்மா வயிற்றுல முதல்ல பிறந்தவன், எனக்கு தான் என்ன ஆகணும்? இந்த மாதிரி இட பிரச்சனைகள் ஆரம்பிச்சு எல்லா தகராறுகள், குடும்ப பிரச்சனையில இருந்து நண்பர்களுக்குள்ள கூட இந்த வார்த்தை அவ்வளவா வராது. நண்பர்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா, மாமாப்ல டீ கடைக்கா போயிட்டு வருவோம், குவார்டர் அடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், வா என் செலவுல பார்ட்டி, சண்டை முடிஞ்சிடும். ஆனா அந்த சொந்தக்காரங்களுக்குள்ள எந்த ஒயின் ஷாப்ல போய் உட்கார முடியும்? மச்சானை கூப்பிட்டு உட்கார வச்சு மாப்பிள்ள தண்ணி அடி முடியாது. அப்போ இந்த சொந்தக்காரங்களுக்குள்ள உள்ள சண்டையில இந்த வார்த்தை அடிக்கடி என்ன பண்ணிருப்போம், நம்ம வீடுகள்ல என் அண்ணனை கொண்டுபிட்டு நான் செயலுக்கு போவேன், என் தம்பியை கொண்டுபிட்டு நான் செயலுக்கு போவேன், என் நாத்தனார்காரியை கொண்டுட்டு நான் செயலுக்கு போவேன், என் மாமனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போவேன், என் மச்சானை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போவேன். செயலுக்கு போனாலும் போவனே தவிர அது எந்த சாதிக்கார பிள்ளை அவளுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைப்பனா? உன்ன வரதட்சணை போட துப்பு இல்ல, ஒரு 10 பவுன் நகை போட வக்கு இருக்காள அவனுக்கு? இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, உன்னை கொண்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், செயலுக்கு போகும் அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா, அப்போ 50 வயசு 55 வயசு 60 வயசு, இந்த வயசுலதான் இந்த சொத்து சண்டை, பிள்ளைகளுக்கு கல்யாணம், சாதி பிரச்சனை, வரதட்சணை கொடுமை எல்லாமே வரும். அப்போ இந்த மாதிரி வார்த்தை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க 50 வயசுக்கு மேல உள்ள யாராவது ஒருத்தரோட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுவாங்க அப்படின்ட்டு என்ன பண்றேன், நம்புறேன். இந்த வார்த்தையை சொல்றீங்களே, இது உண்மையிலேயே நடந்துருச்சுன்னு வச்சீங்களேன், உன் வாயின் வார்த்தை புறப்படும் முன்னே உன் உள்ளத்தை அறிந்திருக்கிறேன். ஓ, செயலுக்கு போ ஆசைப்படுறியா? வாயா 55 வயசுக்காரர 60 வயசு அம்மா, நீ செயலுக்கு போன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவேளை செயலுக்கு அமிச்சிட்டாங்கன்னு வச்சீங்க, நீங்க தாக்கு பிடிப்பீங்களா? இல்லை, வாரம் மாத்திரை வாங்கிட்டு வா. வாரம் என்ன பண்ணணும், டைம் டேபிள், காலையில இத்தனை மாத்திரை, சாயங்காலம் இத்தனை மாத்திரை, நைட்டு இத்தனை மாத்திரை, தொடர் மாத்திரை. என்ன ஒரு மாதிரி வேத்து விறுவிறுத்து நிக்கியா, கையெல்லாம் நடுங்கு, பிபிக்கு மாத்திரை போடல பாத்துக்கிடுங்க. ஏன் இப்படி சோறு சோறுன்னு அலையிறியா? யோ, சோறுன்னு அலையலையா, எனக்கு சுகரியா, சுகருக்கு முன்னாடி போடுற மாத்திரையை போட்டு விட்டேன், இப்ப சாப்பிடணும், சாப்பிட்டு அடுத்த மாத்திரையை போடணும். இங்க என்ன இன்னும் கல்யாணம் முடியல, எப்ப முடிஞ்சு எப்ப பந்தி வைக்க போறாங்க, இதுக்குதான்ல இந்த கல்யாண வீட்டுக்கே வரது கிடையாது. இந்த மாதிரி வார மாத்திரை, சாப்பாட்டுக்கு முன்னாடி 1, சாப்பாட்டுக்கு பின்னாடி 2, இந்த மாதிரி போட்டுக்கிட்டு கிடக்குறவங்க செயலுக்கு போனா என்ன ஆகும் தெரியுமா? செயலுக்கு போவேன், நான் செயலுக்கு போவேன், வெட்டிட்டு செயலுக்கு போவேன், குத்திட்டு செயலுக்கு போவேன். அந்த வார்த்தை இனிமே சொல்லாதீங்க, சொல்ல மாட்டீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, கோபத்திலையோ இல்ல பிளான் பண்ணியோ ஒருத்தரை போட்டு தள்ளிட்டீங்க, அடிச்சிட்டீங்க, ஏதோ ஒண்ணு இல்ல, ஒருத்தரை கை நீட்டி அரைஞ்சிட்டாவே ரிமாண்டு, ஜெயிலு தான். அதே மாதிரி
ஒருத்தரை கையை இங்க வெட்டுறீங்கன்னு வச்சீங்க, இது தற்காப்புக்கு வெட்டுறது. ஒருவேளை அவர் இப்படி தடுக்க வரும்போது இங்க வெட்டி விட்டீங்கன்னு வச்சீங்க, இது அட்டெம்ப்ட் மர்டர். இது வந்து திட்டமிட்ட கொலை. இந்த மாதிரி பலவிதமான சட்டங்கள். ஒண்ணும் இல்லைங்க, பிசிஆர் தெரியும்ல? ஏலை, நீ எந்த சாதிக்கார பயல? உன் சாதிக்கு புத்திய காமிச்சிட்டல, விளங்காத பயலன்னு சாதியை சொல்லி நம்ம திட்டினாலும் பிசிஆருக்கு தனி கோர்ட்டு, போக்சோ மாதிரி. அப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க சமுதாயம் எல்லா நாளும் நம்ம வெளி உலகத்தை பார்ப்போம்னு தெரியாது. என்னைக்குனாலும் செயலுக்குள்ள யாரையாவது ஒருத்தரை லைட்டா இப்படி சும்மா தான் குத்தி இருப்போம். ஆக மொத்தம் என்ன அடிக்க வந்துட்டாருங்க, அடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். என் மேல அவர் கை பட்டுடுச்சு. வன்முறை தாக்குதல், கொலைவெறி தாக்குதல். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஜெயிலுக்குள்ள போனா இந்த வார மாத்திரை தொடர் மாத்திரை போடாதவங்க பிரச்சனை கிடையாது. இந்த வார மாத்திரை தொடர் மாத்திரை சாப்பாட்டுக்கு ஒண்ணு, சாப்பாட்டுக்கு பின்னாடி 4ன்னு போட்டுக்கிட்டு கிடக்குறவங்க போனீங்கன்னா அவ்வளவுதான், மறந்துருங்க. அதுக்கு என்ன பண்ணிடலாம்? ஏழை, என் தம்பி தான்ல நீனு, எதுக்குல உங்ககிட்ட சண்டை போடணும்? எத்தனை கிரவுண்ட் அந்த இடமா நீ எடுத்துக்க. எம்மா ஏழை, என் 3வது 4வது தம்பியா இவன். ஏழை, நீ என்ன பண்ணு, என் வீடு தானே பிரச்சனை, இந்த வீட்டை நான் எழுதி வைக்க, அண்ணங்காரன் எழுதி வைக்க, நீ கொண்டு வா. அப்படி நீங்களே என்ன பண்ணிடுவீங்க? சொத்தும் தேவையில்லை, பத்தும் தேவையில்லைன்னு போயிருவீங்க. ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஜெயிலுக்குள்ள போறோம்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ்காரர்கள் பிடிச்சிட்டு போயிட்டு ரிமாண்டுக்கு ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்றாங்களா, ரிமாண்டு ஸ்டேஷன்ல ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எஸ்கார்ட் ஐயாக்கள் 2 பேரு, இன்ஸ்பெக்டர் ஐயாவும் என்ன பண்ணுவாங்க, ஜீப்ல வருவாங்க. ஜீப்போ இல்லைன்னா காரோ ஏதோ ஒண்ணு. இப்பெல்லாம் போலீஸ் ஜீப்ல கூட கூட்டு போறது இல்ல, போலீஸ் ஜீப் ஒண்ணு வரும். அப்புறம் அந்த மாதிரி போகும்போது நீதிபதி ஐயா கிட்ட, நீதிபதி எங்க கோர்ட்லயோ இல்லைன்னா ஒருவேளை டைம் ஆயிடுச்சு, 7 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு, நீதிபதியோட வீட்லயோ போய் பர்மிஷன் வாங்கி தான் ஜெயிலுக்குள்ள அடைக்க முடியும். நீதிபதி ஐயா பர்மிஷன் இல்லாம ஒருத்தரை ஜெயில அடைக்க முடியாது. போலீஸ்கார ஐயாக்களுக்கு அந்த பவர் கிடையாது. நீதிபதி ஐயா கிட்ட போயிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, இவரை 15 நாள் ரிமாண்ட்ல வைங்க, இல்லைன்னா நீதிபதியா பெயிலுன்னு இருக்கு, நீதிபதியாவே என்ன பண்ணிடலாம், சரிப்பா பெயில் கொடுக்கலாம். இல்ல ஜெயிலுக்குள்ள போகும்போது நீதிபதியோட ஆர்டர் காப்பி அந்த ஜெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி டாக்டர் சர்டிபிகேட், சாரி, நீதிபதி ஐயா கிட்ட போறதுக்கு முன்னாடியே டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிடுவாங்க. ஐயோ மறந்துட்டேனே, நீதிபதி ஐயா கிட்ட போன பிறவா, சரி ஏதோ ஒரு நேரத்துலங்க. ஆக மொத்தம் ஜெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஆமா கரெக்ட், நீதிபதி ஐயா கிட்ட போறதுக்கு முன்னாடியே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு, உங்க மாவட்டத்துல மெயின் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அங்க 24 மணி நேரம் டாக்டர் இருப்பாங்க. இந்த ஜெயில் கைதிகளை அட்டன் பண்றதுக்குன்னு தனியா டாக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. நார்மலான இதுலதான் போலீஸ் கரையாக்கள் என்ன பண்ணுவாங்க, கூட்டு போய் இவரை ரிமாண்ட் பண்ண போறாங்க, டாக்டர் சர்டிபிகேட் கொடுங்க. அவர் டாக்டர் ஐயா ஒன்றும் பார்க்க மாட்டாரு, பிபி இருக்கா பார்ப்பாரு. அது 50 பேருக்கும் பிபி அதிகமா தான் இருக்கும். ஏன்னா போலீஸ்கார ஐயாக்கள் பிடிச்சிட்டு பக்கத்துல 2 எஸ்கார்ட் ஐயாக்கள் இருக்கும்போது யாருக்கு பிபி அதிகம்? 50 பேருக்கும் பிபி ஏறிதான் இருக்கும். பிபி இருக்கா? ஓகே. அப்புறம் ஏதாவது வேற ஏதாவது உங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருக்கா? நீங்க நம்ம சொல்லுவோம், ஐயா எனக்கு சுகர் இருக்கியா, பிகர் இருக்கு, இல்லாத வியாதி இருக்கு ஐயா. சரி ஓகே. நம்ம இருக்கிற இல்லாத வியாதி எல்லாம் இருக்கியா, இல்ல இருக்கிற வியாதியை நம்ம சொன்னோம்னா வெளியே விட்டுருவோம்னு நினைப்போம். அப்பெல்லாம் விடமாட்டாங்க. அதுக்கப்புறமா நீதிபதியா கிட்ட கூட்டு போறாங்களா, கோர்ட்டு கூட்டு போறாங்களா, இல்ல நீதிபதியா வீட்டுக்கு கூட்டு போறாங்களா, நீதிபதியா ரிமாண்ட் போட்டுறாங்க. போட்டதுக்கு அப்புறமா ஜெயில கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அடைச்சிடுறாங்களா. அப்புறம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு, போலீஸ்கார ஐயாக்களுக்கு அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, சாரி ஜெயில அங்க இருக்கிற அவங்க என்ன பண்ணுவாங்க, டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. நம்ம ஜெயிலுக்குள்ள போயிடுறோம். போனதுக்கு அப்புறமா அங்க காய்ச்சல், மண்டைக்குத்து, தலைவலி, ஜுரம், வைரல் ஃபீவரு, எல்லாத்துக்குமே சுகரு, ஃபிகரு, பிபி, லோ பிபி, ஐபிபி அம்பிட்டுக்கும் என்ன மாத்திரை தெரியுமா? பேராசிட்டமால்.
பேராசிட்டமல். நம்ம வீட்டுல ரெடிமேடா வச்சிருப்போம்ல அட்டையா, நம்ம வீட்டுல கூட என்ன பண்ணுவோம், பேராசிட்டமல் அதுல என்னமோ இருக்குமே இந்த பவர், அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி நம்ம வச்சிருப்போம். டிராவல் பண்ணும்போது, ஏங்க இன்னைக்கு டூருக்கு போறோம், பேராசிட்டமல் எடுத்து வச்சுக்கிங்க, யாருக்காவது ஜுரம் வந்தா போடுறதுக்கு, யாருக்காவது தலைவலி வந்தா போடுறதுக்கு. அந்த மாத்திரை தான் அம்புட்டு வியாதிக்கும் அங்க ஜெயிலுக்குள்ள. வேற ஒரு மாத்திரையும் என்ன பண்ண மாட்டாங்க. ஐயா என்னய்யா எனக்கு இருக்கிற வியாதிக்கு என்ன நீங்க பேராசிட்டமல் கொடுக்குறியா? நான் சாப்பாட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், வயிற்றெரிச்சல் வரக்கூடாது, அந்த என்னது மாத்திரை போய் வயிற்ற அரிச்சிடக்கூடாதுன்ட்டு ஒரு மாத்திரை போடுவேன். அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ஒரு மாத்திரை போடுவேனா? நீங்க என்னய்யா எல்லாத்துக்கும் பேராசிட்டமல் குடிக்கியா? அவ்வளவுதான் ஜெயிலுக்குள்ள. பேராசிட்டமல். அப்புறம் ஒரு சிலருக்கு நீங்க அங்க வெளியே டாக்டர் எழுதுறாங்கல்ல, கவர்மெண்ட் டாக்டரு, அது நம்ம வீட்டுல நம்ம தனி பிரைவேட் டாக்டர், எனக்கு ஃபேமிலி டாக்டர், அந்த மாதிரி எல்லாம் அங்க எழுதி கொடுக்க மாட்டாங்க ஜெயிலுக்குள்ள. ஒருவேளை வெளியே இருக்கும்போது, ஐயா எனக்கு சுகர் இருக்கியா, எனக்கு சுகர் 500 இருக்கு 600 இருக்கு, அவர் மாத்திரை எழுதி கொடுப்பாப்ல. அவ்வளவுதான். அந்த மாத்திரையும் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்குள்ள மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, போலீஸ்காரையாக்கள் ஒரு பேப்பர்ல மடிச்சு கொண்டு வந்து, எப்பா இங்க வா, ஒரு டப்பாவில் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா மாத்திரைகளா இருக்கும். அந்த மாத்திரையில இந்தாப்பா உனக்கு சுகர் இருக்குன்னு சொன்னல, இந்தா உனக்கு பிபி இருக்குன்னு சொன்னல, இந்தா. ஒருவேளை மாத்தி கொடுத்துட்டாப்லன்னா போலீஸ்கார ஐயா என்ன, ஐயா என்ன அவர் எம்பிபிஎஸ் டாக்டரா? கரெக்டா சுகர் உள்ளவனுக்கு பிபி மாத்திரை, பிபி உள்ளவனுக்கு சுகர் மாத்திரை. ஆனா அதுல பேர் எழுதியிருக்கோம். நம்ம இங்க எப்படி வெளியே லக்ஸுரியஸ் லைஃப், ஏசியோ ஏசி, அந்த மாதிரி 26ல வை, 24ல வை, ரொம்ப குளிருது, கூலிக்கே வரல 16ல வை. அந்த லைஃப் அது வேற. அதே மாதிரிதான் மாத்திரையும். இந்த மாத்திரை அதுக்கு, இந்த மாத்திரை இதுக்கு என் ஃபேமிலி டாக்டர் எழுதி கொடுத்திருக்கிறார். என் ஃபேமிலி டாக்டர் என்ன பண்ணிருக்கார்? அந்த மாதிரிலாம் அங்க ஜெயில கிடையாது. பாதி பேரு ஜெயிலுக்கு போறவங்க நோயாளிகள், நோய் வந்து உள்ளே செத்து போயிருவாங்க. ஜுரம், ஒருவேளை ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பிபி சுகர், கை கால் இழுத்துக்குச்சு, வாயில நுர தள்ளுது, நைட்டு படுத்து தூங்கும் போது சக கைதிகள் வந்து, ஐயா ஒருத்தருக்கு நுர தள்ளுதுயா, ஐயா ஒருத்தர் பிபில விழுந்துட்டாரியா, சுகர்ல கிடக்காரியா, ஐயா. அங்க போலீஸ்கார ஐயாக்கள் என்ன எங்க இருப்பாங்கன்னா, நைட்டு அவங்களோட பிளாக்ல, அந்த ஒரு மெயின் பிளாக்ல இருப்பாங்க. இங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, பூட்டிட்டு போயிருவாங்க. நீங்க கத்துற கத்து அங்க கேட்காது. முதல்ல ஒரு ரூமு, அந்த ரூமை பூட்டி, திரும்ப வெளியே வந்து ஒரு ரூமு, அதை பூட்டி, திரும்ப ஒரு கேட்டு, அதை பூட்டிட்டு, அப்புறம் ஒரு வராண்டா, திரும்ப அவங்களோட பிளாக்ல இருப்பாங்க. நைட்டு ஒரு 2-3 தடவை என்ன பண்ணுவாங்க, ரவுண்ட்ஸ் வருவாங்க. அந்த டைம்ல நம்மளுக்கு காக்கா வலிப்பு வந்தாதான் நம்ம தப்பிச்சோம். அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதான், கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதான். புரியுதா? அந்த மாதிரி சிறைக்குள்ள போய் நோயில அதுக்கு மருத்துவ வசதிகள் இல்லாம செத்து போனவங்க ஏகப்பட்ட பேர். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கோபம், பிபி அதிகமானா ஹார்ட் அட்டாக், ரத்தம் அதிகமா ஓடிச்சுன்னா இதயம் பட்டார்னு வெடிச்சிடும், இதயம் ரத்தம் கம்மியா ஓடிச்சுன்னா கை கால் இழுத்துக்கும். கரெக்டா? அந்த மாதிரி அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிடுறவங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும் ஜெயிலுக்குள்ள. உங்க கண்ட்ரோல், அது என்ன சொல்லுவாங்க, என்னது டயட்டு, இந்த மாத்திரை அந்த மாத்திரை உள்ள போன உடனே உங்களுக்கு கை கால் இழுத்துக்கும். ஜெயிலுக்குள்ள நல்லா தானையா போனாரு, ஒரு கையும் காலும் இழுத்துக்குச்சு, ஏன்னா அந்த டைமுக்கு உங்களுக்கு மாத்திரை கிடைச்சிருக்காது. இன்ஜெக்ஷன் போட்டா இந்த இது சரியாயிரும். அங்க இன்ஜெக்ஷன்லாம் கிடையாது. ரொம்ப முடியாத சூழ்நிலைக்கு ஆம்புலன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, அது நம்ம வீடு கிடையாது, நம்ம லக்ஸரிஸ் அபார்ட்மெண்ட் கிடையாது, ஜெயில். இன்டர்நேஷனல் கால் லைனுக்கு வந்து
கட் பண்ணி விட்டுறணும். எதுக்கு நம்ம டென்ஷன் ஆகணும்? அதாவதுங்க பாருங்க திரும்ப நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிடுறேங்க அவங்கள. அவ்வளவுதான். நோ டென்ஷன் நோ பிபி. அப்போ இந்த வார்த்தையை தயவு செய்து என்ன பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் யாராவது ஒருத்தர் கட்டாயம் இந்த சார்லஸ் ஆகிய கழுதை ஆகிய என் வாய் மூலமா இனி வரக்கூடிய காலத்துல என்ன பண்ணக்கூடாது, இல்லை உன்னை கொன்னுபிட்டு நான் செயலுக்கு போனாலும் போவனே தவிர என் சொத்தை எழுதி தர மாட்டேன் பாத்துக்கா. கொன்னுபிட்டு செயலுக்கு போனாலும் போவனே தவிர அந்த சாதிக்கார பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அவன் என்ன மதம்ல? நம்ம கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்து. வரதட்சணை இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அது எந்த சாதிக்கார பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருங்க கழுத. சரியா? எந்த மதத்துக்காரியா இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. எது வரதட்சணை கொடுக்க துப்பு இல்லையா அவங்க அப்பனுக்கு? பரவாயில்ல, உங்க பயலுகளுக்கு என்ன பண்ணிருங்க, தம்பிக்காரன் கேட்டா இந்த ஐயா 1 ஏக்கரா என்னையா 2 ஏக்கரா வச்சுக்கன்னு கொடுத்துருங்க. ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோம். இந்த வார்த்தையை மட்டும் என்ன பண்ணக்கூடாது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க. இன்னைக்கு ஏன் எத்தனையோ மதங்கள் இருக்கு. பிற மத கடவுள்களை கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஏத்துக்கிறோமா? ஏத்துக்க மாட்டோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் ஏத்துப்பாங்க. அவங்க இருக்கிற மதம் வேற, கும்பிடுற சாமி வேற, என் குலச்சாமி, இந்த சாமி அந்த சாமியும்பாங்களே தவிர, ஆனா இயேசு கிறிஸ்துவ ஐ லவ் ஜீசஸ்ம்பாங்க. அப்படி என்ன மத்த எல்லா கடவுள்களோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் என்ன காரணம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை மட்டும் கொடுக்கல, தன்னோட ரத்தத்தை. நல்லா கேட்டுங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்களே, நம்ம இவ்வளவு நேரம் பேசுனது 50 வயசுக்கு மேல உள்ளவங்க. இப்ப நான் பேசுறது 18 வயசுக்கு மேல உள்ள வாலிப தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ரத்தம் எந்த கடவுளும் என்ன பண்ணல, எந்த சாமிகளும் கொடுக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னோட ரத்தத்தை என்ன பண்ணாப்ல. அப்போ அந்த ரத்த தானம் 60 வயசுக்கு மேல உள்ளவங்களால பண்ண முடியாது. 20 வயசுல இருந்தே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள் என்ன பண்ணுங்க, ரத்த தானம் கொடுங்க. தானத்திலே சிறந்த தானம் ரத்த தானம். நீங்க ரத்த தானம் கொடுத்தீங்கன்னாவே உங்க ரத்தத்துல, இது சாக்கடை, உடம்பே ஒரு சாக்கடை. எப்படி வாயில இருக்கிற எச்சி வெளியே துப்பணுமோ, எப்படி டெய்லி காலையில வயிற்றுல இருக்கிற கழிவு எல்லாம் வெளியே போகணுமோ, சிறுநீரகத்துல இருக்கிற கழிவு வெளியே போகணுமோ, அது மாதிரி ரத்தமும் என்ன பண்ணணும், அப்பப்போ வெளியே போகணும். பெண்களுக்கு பீரியட்ஸ், கருமுட்டை உடையுது, பீரியட்ஸ், அவங்களுக்கு கெட்ட ரத்தம் கலந்து போயிருது. ஆனா ஆம்பளை பயிலுவ நீங்க எங்களை உங்களுக்கு பீரியடா வருது இல்ல, மாசம் மாதவிடாய் கிடையாது. நீங்க ரத்த தானம் கொடுங்க. ரத்த தானம் கொடுக்கும்போது உடம்புல உள்ள, அதாவது ஒரு அழுக்கு கிணறு, அந்த கிணறு சுத்தப்படுத்த என்ன ஆகும், புது தண்ணி. நம்ம கிராமத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல, தூர்வாருல அந்த கிணற. சிட்டிகள்ல போர் போட்டு அது உள்ள என்ன மாதிரி வருதுன்னு தெரியாது. போர் தண்ணியை கூட எடுக்க தானே அந்த தண்ணி, போர் போட்ட ஒரு 4 நாள் நாரி போய் தான் தண்ணி வரும். 5வது நாள் 10வது நாள் தான் நல்ல தண்ணி வரும். அந்த மாதிரி நம்ம உடம்பும் உள்ள இருக்கிற ரத்தம் வெளியே போக தான். ஒன்னும் பயப்படாதீங்க. நீ அதுக்குன்னு ரத்தத்தை கொடுத்துட்டு, ஐயோ என்கிட்ட வசதி இல்லையே, 10 லட்சம் ரூபாய்க்கு சாரி இது ஆப்பிள் வாங்கணுமோ, ஆரஞ்சு வாங்கணுமோ, ஐயா என்கிட்ட துட்டு இல்லையா, அப்படியே ரத்த தானம் கொடுத்தாங்க என்ன பண்றாங்க, ஒரே ஒரு ஃப்ரூட்டி பாட்டிலும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் தானே கொடுக்குறாங்க. நம்ம இலவசமா நம்ம ரத்தத்தை என்ன பண்றாங்க, நம்ம நார்மலா சாப்பிடுற சாப்பாட்டுலயே அந்த ரத்தம் என்ன ஆயிரும், ஊறிடும். அப்படியே ரத்தம்னா அந்த டன்னு கணக்குல எல்லாம் எடுத்துட மாட்டாங்க. இவனுக்கான ரஸ்னா பாக்கெட் சைஸ்ல என்ன பண்ணுவாங்க, 1/4 லிட்டர் எடுப்பாங்க. புது ரத்தம் ஊறும். அப்போ நம்மளுக்கு பிபி சுகர் என்ன ஆகாது. ரத்த அழுத்தத்தினாலதானே பிபி சுகர், கை கால் இழுத்துக்கிறது எல்லாமே. சுகர் வேற, ஓகே. ஆனா பிபி, லோ பிபி, ஹை பிபி என்ன ஆகாது, வராது. நீ தொடர் மாத்திரைகள் போட தேவையில்லை.
டைஃபாய்டு வந்தா டைஃபாய்டுக்கு மட்டும் என்ன பண்ணலாம், மாத்திரையை தின்னுபிட்டு ஊசியை குத்திட்டு டைஃபாய்டு போயிடுச்சு. அப்புறம் மஞ்சக்காமலை வந்துச்சா, போயிடுச்சு. மலேரியா வந்துச்சா, 2 நாள் குளிர்ல கிடந்தையா, இப்ப சரியாயிடுச்சு அப்படின்னு போயிடும். ஆனா இந்த தொடர் மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய அதுக்கு சாட்சி சார்லஸ் ஆகியா நானு. என்னோட 20வது வயசுல இருந்து நான் ரத்த தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷத்துல 3 தடவை கொடுத்துருவேன். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் கொடுக்க மாட்டேன், அவங்க பணக்காரங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் எமர்ஜென்சின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், போய் ரத்த தானம் கொடுப்பேன். யாருன்னே தெரியாது, கருப்பா சோப்பா நட்டையா குட்டையா தெரியாது. அதான் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியப்படாது, தெரியலம்பாங்களா, அதுதான். எனக்கு இதுவரை இப்ப எனக்கு 1983 டேட் ஆஃப் பர்த். நான் வேற வயசை ஒவ்வொரு வீடியோல என்ன பண்ணிட்டு இருக்கேன், 41 இருக்கணும். இப்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 41லயே நான் நிக்கேயா. நம்ம வயசை நம்மளே கால்குலேட்டர்ல தான் போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு மூளை மழுங்கி போச்சு. 2025 ஆகஸ்ட், எனக்கு 1983 ஆகஸ்ட் நானு, மைனஸ் 1983, 42 வயசு. இந்த ஆகஸ்ட் வந்தா இன்னைக்கு வர நான் தொடர் மாத்திரைகள் சாப்பிடல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையில பிபி இல்ல, சுகர் இல்ல. அடிக்கடி சளி ஜுரம் வந்துட்டு போகும், மூக்கு அடைச்சிக்கும். ஆனா ரத்த தானம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்த தானம். அதை என்ன பண்ணுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாலிப தம்பிமார்களே, ரத்த தானம் கொடுத்தா துட்ட முடியுமானே? அதெல்லாம் முடியாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எண்ணத்தை சொத்து வந்து பங்களா வந்து எண்ணத்துக்கு வாங்குற துட்டுல பாதியை கொண்டு போய் தொடர் மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒண்ணு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒண்ணு, என்னத்துக்கியா? எதுக்கு வாழ்றோம் நம்ம? சோத்தை மட்டும்தான் ஏன் நம்ம உடம்புக்குள்ள போனோம்? மாத்திரை மருந்து ரத்த தானம் கொடுங்க. அதே மாதிரி இந்த ஜெயிலுன்ற வார்த்தையை என்ன பண்ணாதீங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இன்னைக்கு ஆக்சுவலா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சின்ன பிள்ளைகளுக்கு 12 வயசு கீழே உள்ள சின்ன பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைல பொம்பளை பிள்ளைக்கு பொம்மை கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஆக்சுவலா போக முடியல. 20,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வீட்டுல இருக்கு. ஏன்னா நம்மளதுல வந்து டீம் வந்து ஒரு 3 தம்பிமார்கள் இருக்காங்க. அது 3 பேரும் இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ், 2 பேர் ஆர்ட்ஸ் காலேஜ், ஒருத்தன் வந்து இன்ஜினியரிங் காலேஜ். ஆர்ட்ஸ் காலேஜுக்கு லீவ் விட்டாங்க, இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு இன்னும் லீவ் விடல. அவனுக்கு என்னைக்கா லீவு? 26, 23 வெள்ளிக்கிழமை. அந்த பையன் ரொம்ப ஆர்வமா இருப்பான், வாலிப பையன், இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல் ஊழியம் வந்து என்ன பண்ணுவான், ரொம்ப பிரியப்பட்டு வருவான். அப்புறம் அவனை விட்டுட்டு போக வேண்டாமேன்ட்டு 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு போஸ்ட்மார்டம் பண்ணி, என்ன சொல்லுவாங்க, போஸ்ட்பாண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, ரத்த தானம் கொடுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இலவசமாய் கொடுத்த தானத்தை நம்மளும் என்ன பண்ணுவோம். Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use.